GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். கடந்த சில வருடங்களாக தை திருநாளான பொங்கல் நேரத்தில் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அது வெறும் கவனத்தை ஈர்த்தது மட்டுமின்றி ஒரு தந்தை மகள் பாசத்தை அழகாக காட்சிப்படுத்தியதால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பொங்கல் நேரத்தில் அதிகம் பார்க்கப்பட்டு பகிரப்படும் வீடியோவாக மாறியுள்ளது. அப்படி என்ன அந்த வீடியோ? 83 வயது தந்தை தன் மகளுக்கு தனது சைக்கிளில் மஞ்சள் கொத்து, பச்சரிசி, வெள்ளம் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை ஏற்றி தலையில் கரும்பு கட்டு வைத்துக் கொண்டு செல்லும் அந்த அழகிய காட்சிதான் அது. இது 2026ஆம் ஆண்டிலும் அதே போல தன் பாச மகளுக்கு பொங்கல் சீர்கொண்டு சென்றுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் தங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்த பிறகு வரும் முதல் தை திருநாளுக்கு பொங்கல் பானை, அடுப்பு, மஞ்சள், காய்கறி, கரும்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாகனங்களில் ஏற்றி சென்று தலைவரிசை கொடுத்து வருவது வழக்கம். இந்த நாள் புது பெண்ணுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்கும். அதே போலதான் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு கொத்தக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த 83 வயது விவசாயி செல்லத்துறை அவர்கள் தன் மகள் சுந்தரம்பாளை 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்பம்பட்டியில் திருமணம் செய்து கொடுத்துள்ளார். பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஏக்கமும் கவலையும் இருந்தது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு இரட்டை குழந்தைகள் பிறந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தியது. அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் தன் மகளுக்கு பொங்கல் சீர் கொடுப்பதை மறப்பதில்லை செல்லதுரை. சில ஆண்டுகளுக்கு முன்பு மகள் வீட்டுக்கு சைக்கிளில் பொங்கல் சீர் கொண்டு சென்ற வீடியோதான் முதலில் வைரலானது. அதேபோல் இந்த ஆண்டும் அனைத்து பொருட்களையும் வாங்கி சைக்கிளில் கட்டி தொங்கவிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்ட பிறகு ஒரு கட்டு கரும்பை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் அசால்ட்டாக சைக்கிளில் சென்று மகளுக்கு பொங்கல் சீர் கொடுத்துவிட்டு திரும்பியுள்ளார். இது குறித்து செல்லதுரை கூறும்போது, என் மகளை திருமணம் செய்து கொடுத்து 12 வருடம் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் இரட்டை குழந்தை பிறந்தது. பொங்கல் வரப்போகுதுனாலே என் மகளும் பேர குழந்தைகளும் ரொம்ப ஆவலோட காத்திருப்பாங்க. சீர் கொடுக்க போறோம்னாலே நல்லபடியா போய் வரணும்னு 3 நாள் விரதம் இருந்து வழக்கம் போல சைக்கிள்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தலையில கரும்பு கட்டு வச்சுக்கிட்டு போய் சைக்கிளை நிறுத்தும் போது அவங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நமக்கு வருஷம் முழுவதும் தோட்டத்துல வேலை செஞ்சு கிடைக்கிற மகிழ்ச்சியை விட இந்த ஒரு நாள் சீர் கொடுக்க போய் வருவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். 83 வயதுனாலும் உடம்புல தெம்பு இருக்கு, சைக்கிள் ஓட்டுறேன் என்று கூறினார். எத்தனை வசதிகள் இருந்தாலும் தாய் வீட்டு சீர் வரும்போது அத்தனை மகள்களும் மகிழ்ச்சியில் குழந்தைகளாக மாறித்தான் விடுகிறார்கள். தந்தை செல்லதுரை கொண்டு வந்த சீரை பார்த்து ஆனந்த கண்ணீர் கசிந்ததாக மகள் சுந்தராம்பாள் கூறியுள்ளார். இந்த தந்தையின் அளவற்ற பாசம் நம்மை எல்லோரையும் நெகிழ வைக்கிறது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும் திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.